பேனா மனிதர்கள் எழுத பயன்படுத்திய முக்கியமான கருவிகளில் ஒன்றாகும். இதன் வரலாறு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கியது. முதல் எழுதும் கருவிகள் மூக்குத்தீண்டி, ஸ்டைலஸ் மற்றும் புல்லெழுத்தணிகள், ரீட் பென்ஸ் ஆக இருந்தன. பண்டைய எகிப்தியர்கள் காகிதம் போன்ற பப்பைரஸ் மீது கழுகுப்பிள்ளை இறகுகளை பயன்படுத்தினர். இது 6ஆம் நூற்றாண்டு வரை பிரபலமாக இருந்தது. 19ஆம் நூற்றாண்டில் ஈரமான மை கொண்ட டிப் பேனா பயன்படுத்தப்பட்டது. 1884இல் லூயிஸ் வாட்டர்மேன் என்ற அமெரிக்க கண்டுபிடிப்பாளர் நீரெழுத்து அடிப்படையில் இயங்கும் ஃபவுண்டன் பேனாவை உருவாக்கினார். இது எழுத்து பாணியை மிகவும் வசதியாக மாற்றியது. 1938இல் லாஸ்லோ பீரோ என்ற ஹங்கேரிய எழுத்தாளர் பால் பேனாவை கண்டுபிடித்தார். இது மை சொரியாமல் நீண்ட நாட்கள் பயன்படுத்தக்கூடிய பேனா ஆகும். இன்று பல்வேறு பேனா வகைகள், ஜெல் பேனா, ரோலர் பேனா, மார்க்கர், ஸ்டைலஸ் பேனா போன்றவை பயன்படுத்தப்படுகின்றன. பேனாவின் கண்டுபிடிப்பு அறிவியல், கல்வி மற்றும் தொழில்துறை வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்களிப்பு செய்தது. எழுத்து முறையை எளிதாக்கிய பேனா உலகத்தின் முக்கியமான கண்டுபிடிப்புகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது.